ப்ரைஸ் லாடுங்க. விசேஷமான நாளில் கூட உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை ஒரே முறை தான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்போது நம்ம இந்த இடத்துலேருந்து டேலியாக நமக்கு தெரியாது. ஏன்னா நேற்று இருந்தவங்க இல்லை, இன்றைக்கி இருந்தவங்க நாளைக்கு இல்லை. இதுதான் வாழ்வு. வாழ்க்கை என்பது எப்போ முடியும் நமக்கு தெரியாது. இந்த பூமியில் நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போவோம். இதுதான் விஷயம். எதுவும் நிரந்தரம் இல்லை. நம்ம கட்டுற வீடோ, நம்ம மனைவியோ, பிள்ளைகளோ, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நிரந்தரம் இருக்குது. அது பரலோக ராஜ்யம். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, உங்கள் ஆத்மா விளைய பெற்றது. அதனால் சொல்லுவார், எப்போதும் ஆயத்தமாக இருங்க. எப்போ வேணால் ஆணுடைய வருகை வரலாம், இல்லை நமக்கு மரணம் வரலாம். அந்த மரணம் நிறைய பேருக்கு பயம் இருக்கும். என்னால் ஃபஸ்ட் அப்படி சொல்கிறீங்க, அந்த செய்தி கேட்க வந்தால் மரணங்கிறங்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை தான் சொல்லுங்க. நான் யதார்த்தமான கருத்தை பேசுகிறேன். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நல்ல ஒரு தகப்பனார். அவர் நல்ல ஆரோக்கியமான மனுஷன். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஜாலியாக நல்லா பேசுவார். நல்லத்தோடு பழகிற மனிதன். நைட்டு 2 மணிக்கு திடீர்னு தண்ணி கேட்டிருக்காரு, சுடு தண்ணி கேட்டிருக்காரு. குடிச்சோடனே அவர் மரிச்சு போயிட்டார். ஆனால் அது பயங்கரமான இழப்பு. யோசிக்கும் போது அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பம்லாம் எவ்வளோ அந்த இழப்பை, அது அந்த இடத்துல ஒருத்தர் இருந்தவர் இல்லை அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு பாதை நினைக்கிறீங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறத மாற்ற நான் தெரிஞ்சு கொள்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது தான், இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாம் மாயமானது. தேவஜனமே, தேவ பிள்ளைகள் சொல்கிறேன், நம்முடைய ஆத்மாவை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஆத்மா வேணும்னுங்க பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். ஆணோட வருகை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேளை மரணம் வருதுன்னா, அந்த மரணத்தை கண்ணை மூடும்போது தேவனுடைய சமூகத்தில் நம்ம போகிறக்கு உண்டான ஜீவக்களோட நமக்கு இருக்கணும். பரலோக ராஜ்யத்துடைய மேன்மை நமக்கு இருக்கணும். அதனால் எப்போதும் ஆயத்தமாக இருங்க. தேவ நாமத்தை எடுத்துங்க, பரிசுத்தமாக வாழுங்க, உண்மையாக இருங்க, தேவனுக்கு பெருமையாக வாழுங்க. காட் பிளஸ் யூ.